ஹீரோ வாரியர் முகமது சிராஜின் அசாத்திய பந்து வீச்சின் மூலம் கென்னிங்டன் ஓவலில் மறக்க முடியாத, யாராலையும் நம்ப முடியாத ஒரு வெற்றியை கென்னிங்டன் ஓவலில் பெற்றிருக்கிறாங்க. மட்டுமில்லாமல் டீம் இந்தியா ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ரோஃபி 2025 இழக்காமல் 2-2 ஈக்குவல் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. இனிதே சுப்மன் கில் கௌதம் கம்பீர் ஈரா ஆரம்பிக்குது. கென்னிங்டன் ஓவலில் நடந்த அந்த டே 5 ஒரு அரை மணி நேர ட்ராமா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், பேச போகிறோம். இந்த சீரீஸ் பற்றி கொஞ்சம் நிறைய அனலைஸ் போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய கிரிக்கெட் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வரப்போகுது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த டே டூர் ஆஃப் இங்கிலாந்து 2025 டயங்கிராமில் கென்னிங்டன் ஓவலில் நடந்து முடிஞ்ச இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா 5வது டெஸ்ட் மேட்சோட டே 5 அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் இந்த கென்னிங்டன் ஓவல் டெஸ்ட் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்துருக்கிறீங்க. அதை ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோல முகமது சிராஜ் சும்மா அசத்திட்டாரு. ஓகே, கென்னிங்டன் ஓவலில் டே 5 இந்த காலையில் நடந்த ஒரு அரை மணி நேரம் தூரிக்கிட்டே இருக்குது. ஒரு வேளை எங்கேயாவது தள்ளி போயிருமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. கையில் பிரசித் கிருஷ்ணா கிட்ட முதல் ஓவர் கிடைக்குது. 35 ரன்ஸ் அடித்தா இங்கிலாந்து வின்னு, 4 விக்கெட்ஸ் எடுத்தால் இந்தியா வின்னு. பட் 4-3 ஓக்ஸ் வருவாராங்கிற டவுட்டு. பட் ஓக்ஸ் கையில் கட்டு போட்டு வெயிட் பண்ணுறாரு பேட் பண்ணுறதுக்காக. அப்போ 4 விக்கெட் எடுத்தா வின்னு. ஷார்ட்டாக போட்டுட்டு இருந்தார் பிரசித் கிருஷ்ணா. 2 மலிச்சுன்னு வச்சாரு 2 4ஓட. 35 அப்படிங்கிறது கம்மியாக 27 ஆகுது. சிராஜ் வராரு. சிராஜ் வந்து அந்த லெங்க்த்தை பிடிச்சாரு. லெங்க்த்தை பிடிச்சி சீம் பாருங்களேன், சீம் தெரியுதுங்களா? சீம் இதே மாதிரி தான் வச்சுருந்தாரு. சீம் ஸ்ட்ரைட்டாக இல்லை, பேட்ஸ்மேனை நோக்கிலாம் இல்லாமல், அது லெக் ஸ்லிப் நோக்கிலாம் இல்லாமல் ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி செகண்ட் ஸ்லிப் நோக்கி இருந்துச்சு. ஸோ லெங்க்த்தில் குத்தி பால் அப்படியே அழகாக எடுத்துகிட்டு போனார். ஸோ இதில் கில்லுக்கிட்ட பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பால் நல்லா கொஞ்சம் ஸ்விங் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை நியூ பால் எடுத்துகிட்டு வந்தால் பேட்டருக்கு கொஞ்சம் சாதகமாக கூட போகலாம். ஸோ அதனால் இந்த பாலை வச்சே போகலாங்கிற ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்துட்டு சிராஜ் இந்த ஒரு பழைய 80 ஓவர் பழைய பால் எடுத்துகிட்டு வந்து செம்மையாக போட்டார். அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேமி ஸ்மித்தோட விக்கெட் விழுந்தது. ஜேமி ஸ்மித் ப்ரெஷர் ஆனார், செம்ம எட்ஜி. அதில் குமார் தர்மசேனா வந்து யோசிக்கிறார், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் மேலே டிவி எம்பையருக்கு போய்ட்டு அவுட் கொடுத்தாங்க. முகமது சிராஜோட சீம் ப்ரெசன்டேஷனை சூப்பராக அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டே இருந்தார். இந்த மேட்ச்சில் இன்ஸ்விங் அவ்வளோவா இல்லை, இன்ஸ்விங்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு 2 பால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி டவுன் த லெக் சைடு ஒன்று போட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிவ்யூ ஒன்று, அதாவது பேடை அடிச்சிச்சு. ஓகேங்களா? ஆமாம், பேடை அடிச்சிச்சு. அதுவும் அம்பையர்ஸ் காலில் வந்தது. அந்த பால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு முகமது சிராஜ் வந்து டவுன் த லெக் சைட் ஐ திங்க் மேலே போட்டு ஒரு பேடுக்கு போட்ட பால். மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம பால் வெளில எடுத்துகிட்டு போவோம், ஷாட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம், டிரைவுக்கு எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லிட்டு அப்படி போட்டுகிட்டே இருந்தார். ஸோ இப்படி ஒரு பக்கம் அப்படின்னா ஒரு பக்கம் பிரசித் கிருஷ்ணா ஷார்ட்டாக போட்டிருந்தவர் திடீர்னு சோஸ் டங்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள ஒரு பால் வந்து இறக்குனாரு, க்ளீன் போல்டு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டார். அம்பையர் அவுட்டும் கொடுத்தாங்க, பட் மிஸ் ஆச்சு. ஆனால் இந்த தடவை மிஸ்ஸே ஆகலை. அதாவது பிரசித் கிருஷ்ணா தன்னோட ஹைட்டை வச்சு ஷார்ட் பால் போடுவாரா, யார்க்கர் போடுவாரா அப்படிங்கிற பிளானை கொஞ்சம் ஒரு மாதிரி ஏமாற்றி அந்த ஒரு மாதிரி யாக்கல்னு போட்டு எடுத்து கொஞ்சம் ஒரு மாதிரி திக்கு பக்குன்னு இருந்தது. இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துருஜுரன் ஆகாஷ்தீப் இவங்க என்னன்னா ஒரு மாதிரி இன்னொரு விக்கெட் தான் எடுக்கணும். அப்படி இருக்கும்போது லாங் ஆஃபில் ஆகாஷ்தீப் ஒரு 5 மீட்ரு ஒரு மாதிரி உள்ளே நின்ட்டார். இல்லைன்னா வந்து இந்தியா ஒரு 17 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருந்திருப்பாங்க. 17 ரனில் இருக்கும்பொழுது ஆகாஷ்தீப் உள்ளே நின்றதுனால கசர் கிட்ட அடித்த பால் கேட்சை பிடிச்சி அது மிஸ் ஆகி 6 லைனில் விழுந்துடும். ஸோ ஆகாஷ்தீப் திரும்ப ப்ரெஷரை கொடுத்துருவார். அப்புறம் திரும்ப முகமது சிராஜ் ஓவர் நடக்கும். கசர் கிட்ஸனை எப்படியாவது நிறுத்தணும். ஓகேங்களா? அடுத்தது முகமது சிராஜோட ஓவர் தான் நடந்துச்சு. இல்லை பிரசிக்ஷனோட ஓவர்லையும் நடந்துச்சு. பட் முகமது சிராஜோட ஓவரில் கிறிஸ் வோக்ஸ் நான் ஸ்ட்ரைக் ரன்னில் நிற்கிறாரு. அவர் எப்படியாவது பேட்டிங்கை கொண்டு வந்து அடுத்த ஓவரில் எடுத்து முடிச்சணுங்கிறது தான் பிளானு. சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளில போட்டார். கசர் கிட்ஸன் பாலாக மிஸ் பண்ணார், துருஜுரல் ஸ்டெம்பை மிஸ் பண்ணார். இந்த மாதிரி சின்ன சான்சஸ் எல்லாத்தையுமே இந்தியா விட்டாங்க. லக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலும் இந்தியன்ஸ் கிடைக்கக்கூடிய அந்த சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் மிஸ் பண்ணாங்க. அப்புறம் முகமது சிராஜ் போங்கடா அப்படின்னு கசர் கிட்ஸனுக்கு நேராக குச்சை பார்த்து போட்டார், க்ளீன் போல்டு. கென்னிங்டன் ஓவரில் இந்தியா 6 ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணுறாங்க. முகமது சிராஜ் டெஸ்ட் 5 அப்புறம் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வேறு வின் பண்ணியிருக்காரு. சரி, இங்கே பாருங்கள், அந்த 5 விக்கெட் ஹால், பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு, அதுவும் மேட்ச் வின்னிங் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு, இதெல்லாம் வந்து ஒரு கனவு. ஓகேங்களா? அல்டிமேட்லி டே 5 வந்து இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கனவு. ஸோ அல்டிமேட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டே 5 முதல் பால்லேருந்து அந்த ஒரு 8 ஓவர் சீரியஸ்லி அந்த 8 ஓவர் பக்கு திக்குன்னு இருந்து. ஸோ அதான் டெஸ்ட் கிரிக்கெட்டு. இன்னொன்று 301க்கு 4 அப்படின்னு இருந்தது. ஆனால் அடுத்த அந்த 367ன்னு முடியும் போது 10 விக்கெட்டு. அவங்களோட அடுத்த ஒரு 6 விக்கெட்டு. இந்தியா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 60 ரன் 63 ரன்னுக்குள்ளே
எடுக்கிறாங்கன்னா அது பிரசித் கிருஷ்ணா முகமது சிராஜ் அவங்களோட அந்த நேற்றுக்கு மழை வந்ததுனால ஆல்மோஸ்ட் நேற்றுக்கு மேட்ச் இந்தியா ஜெயிக்க வேண்டியது. ஆனால் அந்த டீ பிரேக்குக்கு அப்புறம் ஒரு ஃபயரி ஸ்பெல் ஒன்று பவுல் பண்ணாங்க பாருங்கள் முகமது சிராஜ் இந்த பக்கம் பிரசித் கிருஷ்ணா. அப்படி இருந்துச்சு நேற்றுக்கு அந்த டீ பிரேக்குக்கு அப்புறம் என்ன யோசிச்சாங்கன்னு தெரில. அந்த லைனை கன்சிஸ்டண்ட்டாக பிடிச்சி ஸோ தெரிஞ்சிருச்சு இதை போட்டுகிட்டே இருப்போம், இதை பண்ணுவோம், இதை விக்கெட் கொடுக்குது அப்படின்னு ஒரு தங்க புதையலை கண்டுபிடிச்ச மாதிரி சிராஜ் அதை போட்டுகிட்டே இருந்தார். இப்போ பிரசித் கிருஷ்ணா அவரோட பிளானில் கிளியராகவே இருந்தார். அதனால தான் கெல்லிங்டன் ஓவரில் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு ஹிஸ்டாரிக் விக்டரியவோ கிடச்சிச்சு. இன்றைக்கி காலையில் இந்த ஹெவி ரோலர் விடுவாங்க, அது இங்கிலாந்துக்கு கொஞ்சம் சாதகமாகலாம், பேட்டர்ஸுகளுக்கு சாதகமாகலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஸோ இந்தியன்ஸ் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி இங்கிலாண்டை ப்ரெஷருக்குள்ளே போட்டு, பொதுவாக இந்தியன்ஸ் தான் அந்த ப்ரெஷருக்குள்ளே லார்ட்ஸில் விழுந்தாங்க. இப்போது இங்கிலாந்து பேட்டர்ஸ்களை இந்த ப்ரெஷருக்குள்ளே போட்டு வேற ஒரு கதையை சொல்ல வச்சுருக்கிறாங்க. ஒரு பென் டெகட், ஹாரி ப்ரூக், ரூட் இவங்க ஆனதுக்கப்புறம் எப்படி இருந்திருக்கு பாருங்கள் கதை. ஆனால் இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக ஒரு பென் ஸ்டோக்ஸை மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் 6 ரன் தோல்வி அப்படிங்கிறது வந்து பென் ஸ்டோக்ஸ் இருந்தாருன்னா ஏன் ஒரு 6 அடிச்சிருக்க மாட்டாரா, போயிருந்திருக்க மாட்டாரா, கீழே கஸ் அட்கின்சன் வரைக்கும் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையோன்னு எனக்கு தோணுது. பென் ஸ்டோக்ஸ் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் எது எப்படியோ கெனிங்டன் ஓவரில் ஒரு ஹிஸ்டாரிக் விக்ட்ரி, அது எனக்கு முகமது சிராஜ் கையால் இந்த கடைசி விக்கெட்டை எடுத்து அவர் இந்த மேட்சை ஜெயிக்க வச்சதுக்கு ஒரு காரணமாகவும் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு அவருக்கு கொடுத்ததும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா டெஸ்ட்டில் அவர் ரூட் 100 அடிச்சிருக்கலாம், ப்ரூக் ஒரு பக்கம் 100 அடிச்சிருக்கலாம், ஜெய்ஸ்வால் ஒரு பக்கம் 100 அடிச்சிருக்கலாம். பட் எது எப்படியோ என்னை பொறுத்த வரைக்கும் சிராஜுக்கு கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம். கேப்டனுக்கும் கோச்சுக்கும் டீமுக்குமான விக்ட்ரிக்கான ஒரு பிளேயராக இருந்திருக்காரு. நியூ பால் எடுத்துகிட்டு போயிட்டு ஆகாஷ் தீப்கிட்ட கொடுத்து ஸ்டார்ட் பண்ண, இல்லை பிரசித் கிருஷ்ணா கிட்ட கொடுத்து ஸ்டார்ட் பண்ணாலும், இவர் செமி நியூ பால் இவர்கிட்ட கொடுத்தாலும் 100% பர்ஃபார்மன்ஸ் முகமது சிராஜ் கிட்ட இருந்து. ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட், 5 டெஸ்ட் மேட்ச் ஆனோம், ஃபிட்னஸ் பிரச்சனை எதுவும் பிரச்சனை கிடையாது. முகமது சிராஜ் 100% டெடிக்கேட்டடாக ஒர்க்கை கொடுப்பாரு. ஒரு காலகட்டத்தில் இஷாந்த் சர்மா எனக்கு இந்த மாதிரி இருந்ததா எனக்கு ஞாபகம். பட் இஷாந்த் சர்மாவுக்கு பதிலாக டீம் இந்தியாவுக்குள்ளே வந்தார் முகமது சிராஜ். இஷாந்த் சர்மா என்ன பண்ணாரோ அதையே இங்கே முகமது சிராஜ் ரெட்டிப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பும்ரா தான் இந்தியாவோட டீம் அப்படின்னு இருக்கும்போது, பும்ரா இல்லாத போது இது முகமது சிராஜோட டீம்னு முகமது சிராஜ் இந்தியன் டீமை தோளில் தாங்குறாரு. உணர்ச்சிகரமான ஒரு கிரிக்கெட்டை அது பால் மூலமாகவோ பிளேயர்கள்ட்ட சும்மா வேணுங்கன்னே கோவப்படுற மாதிரி நடித்து விக்கெட்டை வாங்குறதோ. பட் முகமது சிராஜோட ஒர்க் எத்திக்ஸ் இந்த சீரீஸோட ஒரு சென்டர் பாயிண்டாக முகமது சிராஜ் இருக்காரு அப்படின்னு சொன்னால. லார்ட்ஸில் முகமது சிராஜ் பால் டிஃபென்ஸ் வைப்பார், பால் டிராவல் ஆகி ஸ்டெம்ப் அடிக்கும், இந்தியா தோப்பாங்க. அங்கே இருந்து அந்த டெஸ்ட் சீரீஸ் கொஞ்சம் உயிர்ப்பான மாதிரி நான் பார்க்குறேன். இங்கே ஓவல் டெஸ்ட் மேட்ச்சில் ஹாரி ப்ரூக்கோட கேட்ச டே 4ல் பிடிச்சி 6 லைனில் போய் நின்றுவார், 6 ஆயிரும். அங்கேருந்து ஹாரி ப்ரூக் அடித்து எடுத்துகிட்டு போவார், 100 ரன் அடிப்பார். மேட்ச் முடிஞ்சிச்சுரா அப்படின்னு நினைக்கும் போது இருங் பாய் அப்படின்னு முகமது சிராஜ் உள்ளே வந்து டே 5ல் லெங்த்தை பிடிச்சி சீமை வெளில எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் உள்ளே போட்டுன்னு முன்னே பும்ராவை நம்பினார், இப்போ அவரை நம்பினார், இந்தியாவை ஜெயிக்க வச்சிருக்காரு. பும்ரா ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு கோட்டட் பிளேயர் தான். அவர் ஒரு மாதிரி பிளாட்டினம் அப்படின்னா, அந்த பக்கம் சிராஜ் அவரு வேற ஒரு ஜானரில் அவர் ஒரு கிங்கு. அவர் ஒரு வைரமாக நான் பார்க்குறேன். ஸோ இவங்க யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் வேற ஜானரில் வேற மாதிரி. ஸோ பெஸ்ட்டு மட்டும் இல்லாமல் உங்களை எல்லாரும் சந்தேகப்படுறாங்களா, அவங்க உங்களை நம்ப வேணாம், நீங்கள் அவங்கள நம்புங்க அப்படின்னு சிராஜ் சொல்லியிருக்கிறாரு. சிராஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சிருக்கிறது. சிராஜ் உண்மையாலுமே ஒரு இன்ஸ்பிரேஷனுங்க. பட் சோஃபார் இந்த சீரீஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2-2 முடிஞ்சிருக்குது. அண்ட் 5 டெஸ்ட் மேட்ச்சு எல்லாரும் சொல்லுவாங்க 25 நாள்னு சொல்லிட்டு, மொத்தம் 5 டெஸ்ட் மேட்ச்சு 5 நாள்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு அப்படி கிடையாது. ஏன்னா ஜூன் 20-21 ஸ்டார்ட் ஆச்சா. ஸோ ஜூன் 20-21 இப்போது ஆகஸ்ட் கிட்டத்தட்ட 50 நாள். எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் இந்த டெஸ்ட்டை பற்றின தாட்ஸ், இந்த டெஸ்ட் மேட்ச் எப்படி இருக்கும், எப்படி போகுங்கிற தாட்டுக்குள்ளே இருந்த எனக்கு இந்த 5 டெஸ்ட் மேட்சும் எனக்கு ஒரு கோல்டு. ஹெடிங்லியில் 371 இங்கிலாந்து சேஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஜெய்ஸ்வால், ஒரு KL ராகுல் 100 அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. ஒரு சுப்மன் கில்லேருந்து ஒரு 100லாம் பார்க்க முடியுது. ஒரு பக்கம் இங்கிலாந்து வேறு மாதிரி ஒரு சேஸ் ஒன்று பண்ணுறாங்க. பர்மிங்ஹாமில் ஒரு 100 150 சுப்மன் கில்கிட்ட இருந்து அப்படின்னா, இன்னொரு பக்கம் இந்தியா பர்மிங்ஹாமில் முதல் விக்டரியை ருசிக்கிறாங்க டெஸ்ட் கிரிக்கெட்டில். அடுத்தது லார்ட்ஸில் பென் ஸ்டோக்ஸோட என்ன சொல்கிறது ஒரு லைன் ஹாட் பர்ஃபார்மன்ஸ், லார்ட்ஸில் ஒரு ஜெயிக்கிறாங்க. மான்செஸ்டரில் வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா 2 பேரும் சேர்ந்து, அதுக்கு முன்னாடி KL ராகுல், சுப்மன் கில் இவங்க 2 பேரும் சேர்ந்து 400 பால் 300 பால் பிடிச்சி ஆளாளுக்கு ஒரு 100 அடிச்சு. KL ராகுல் 100 அடிக்கல, ஆனாலும் அவரோட இன்னிங்ஸ் மறக்க முடியாதுன்னா அப்படியே அந்த டெஸ்ட் மேட்ச் ட்ரா ஆகுது. ஓவரில் நான் சொல்லி தெரிய தேவையில்லை. இப்போது இந்த சோஃபார் இந்த டெஸ்ட் சீரீஸில் எது பெஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் வரிசைப்படுத்தணும் அப்படின்னா லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச் நம்பர் 1, நம்பர் 2ல் ஓவல் டெஸ்ட் மேட்ச், நம்பர் 3ல் மான்செஸ்டர் டெஸ்ட் மேட்ச், அப்புறம் நம்பர் 4 நம்பர் 5 நீங்கள் ஹெடிங்லி நம்பர் 4னு கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் பர்மிங்ஹாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம், மாற்றி கூட வச்சுக்கலாம்.
சரி சோஃபார் நான் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும் நம்பர் 4 அப்படின்னா நான் பர்மிங்ஹாம் டெஸ்ட் மேட்சை நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த டெஸ்ட் மேட்ச்சு இந்தியா வின் பண்ணி தென் அதை இந்தியா வின் பண்ணது அப்படிங்கிறத தாண்டி அங்கே ஃபோர்ட்ரஸ் ஒன்று ப்ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் ஹெடிங்லியில் பேஸ்பால் தான் இது தாண்டா அப்படின்னு சொல்லி வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 5வது டெஸ்ட் மேட்சாக நான் பார்க்குறேன். அண்ட் இந்த டெஸ்ட் சீரிஸில் எக்கச்சக்கமான ட்ராமாஸ் இருந்தது, கை கலப்பெலாம் இருந்தது. ஒன்றும் இல்லை, கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை சிராஜ் ரூட்டு பேசுனதெல்லாம் ஆனால் சும்மா ரூட்டே சொல்லிட்டாரு, அவர் ஜெயிக்கிறதுக்காக எங்களை வேணும்னே ஸ்லட்ச்லாம் பண்ணுவார், கோபுரமாக நடிப்பார்னு சொல்கிறார். ஆனால் பிச் கியூரேட் இருக்கும், இந்தியன் டீமில் கௌதம் கம்பீருக்கும் நடந்த சண்டை, அதுக்கப்புறம் சுப்மன் கில், ஜாக்குல் வாலி, பென் தெகெட் அந்த சண்டை, ஐயோ நிறையாக்கு மறந்துருச்சேன். ஏன்னா அவ்வளோ சண்டை சும்மா கிடையாது, அவ்வளோ அளவுக்கு சண்டைலாம் நடந்துச்சு. இன்னொரு பக்கம் ரிஷப் பண்ணிட்டு காலில் அடிப்பட்டதோட கிராம்போடு வந்து பேட் பண்ண வந்தது. அப்புறம் கடைசியாக ஓவர் டெஸ்ட் மேட்ச்சில் கிறிஸ் வோக்ஸ் வந்து கையில் ஒரு கையோட பேட் பண்ண வந்தார். நல்லவேளை அவர் பேட் பண்ணலை, அதை பார்க்கறதுக்கான சக்தி எனக்கும் இல்லை. இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள், ஜஸ்பிரித் பும்ரா வந்து ஒரு 5 மேட்சை திருப்பி கொடுக்குறதுங்கிறது ஒரு பக்கம், பென் ஸ்டோக்ஸோட லாங் ஸ்பெல், அப்புறம் வந்து முகமது சிராஜோட ஒரு ஹீரோய்க்கு ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ், அதுவும் பிரசித் கிருஷ்ணா புவர்லேருந்து ஆரம்பித்து வெரி குட் குட்னு வந்ததுன்னு ஒரு பக்கம்னா, ஆகாஷ் தீப்போட ஒரு 10 for பர்மிங்ஹாம் டெஸ்ட் மேட்ச் அந்த விக்டரிக்கு உதவுனது ஒரு பக்கம், கேஎல் ராகுல் ஒரு சீனியர் ப்ரோவாக ஒரு பேட்டராக இந்த சீரீஸில் அவர் ஒரு 532 ரன்கள் அடித்தது, அதுவும் அல்டிமேட்லி 2 100 வேறு அடித்தார். அப்புறம் ஜெய்ஸ்வால் கிட்டேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 411 ரன்கள், ஒரு ஓப்பனராக அவர்கிட்டேருந்து ஒரு 2 100 சில பல 100s அவர் தவற விட்டார், இல்லைனா ஒரு 400 அவர் போட்டு வந்திருப்பார். இன்னொரு பக்கம் நான் சொன்ன மாதிரி சுப்மன் கில் 754 ரன்னு, டான் பிராட்மனுக்கு செகண்டாக இருக்கிறாரு. ஐ மீன் எப்படின்னா ஒரு கேப்டனாக ஒரு டெஸ்ட் சீரீஸில் அதிக ரன் அடித்ததுன்னா டான் பிராட்மனுக்கு அப்புறம் இவர் தான். இத்தனைக்கும் டான் பிராட்மன் வந்து ஒரு 900 ரன் அடிச்சிருந்தார் ஒரே சீரீஸில். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுப்மன் கில் ஒரு 1000 ரன் அடித்து முடிவுக்கு கொண்டு வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டது. ஏன்னா அந்தளவுக்கு போனார். ஒன்றுனா ஒரு பக்கம் ரவீந்திர ஜடேஜா பேட்டிங்கில் பவுலிங்கில் எல்லாத்துலேயும் அவர் தான் சீனியர் ப்ரோ. இது வந்து எப்படி ஓவர்சீஸில் அவருக்கு இது 4வது இங்கிலாந்து டூர். எஸ் வந்து பேட்டிங்கில் எவ்வளோ 50s, ஒரு 5 50s, அப்புறம் ஒரு 100 வேறு அடிச்சிருந்தாரு. 516 ரன்னு, ஆல்மோஸ்ட் ஒரு பேட்டருக்கு ஈக்குவலாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. இந்த சீரீஸில் ரொம்ப அதிகமான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் கிடையாது, ஆனால் கிடைக்கும் அந்த சான்ஸை பயன்படுத்தி ஒரு பேட்டராக நிறைய பேட்டிங் சான்சஸ் அவருக்கு கிடைச்சது. அதை நல்லா பயன்படுத்தி நல்லா யூஸ் பண்ணி எஸ் நான் இதுதான்டான்னு அவர் காமிச்சார்னா, வாஷிங்டன் வந்து சத்தமே இல்லாமல் ஒரு 100 ஒன்று அடிச்சு கிடைக்கும்போது ஒரு 100 பால்ஸ் அடிக்கிறது, கிடைக்கும்போது ஒரு 100 பால்ஸ் நிற்கிறது, ஒரு 50 அடிக்கிறது சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பண்ணியிருந்தார். ரிஷப் பண்ணி சும்மா சொல்லக்கூடாது, ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடலை, கிராம்ப்பு இருந்தாலும் வந்து பேட்டிங் பண்ணது அப்படிங்கிறத தாண்டி ஒரே மேட்ச்சில் 2 இன்னிங்ஸில் 100 அடிக்கிறதுன்னு 479 ரன்கள். அண்ட் பும்ராவையும் மறந்துடக்கூடாது, ஏன்னா நிறைய இடங்களில் காப்பாற்றிருக்காரு. இதெல்லாம் தர்ம சங்கட நிலைமைக்கு போய் வந்திருக்கும், நிறைய இடங்களில் காப்பாற்றிருக்கிறாரு. கௌதம் கம்பீரோட டாக்டிக்கல், அதாவது பிளேயிங் 11 வந்து இது கொண்டு வந்திருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஃபேன்ஸுகளோட ஒப்பீனியன்ஸ், அதே போல் எக்ஸ்பர்ட்ஸுகளும் அவங்களோட ஒப்பீனியன்ஸ், ஆல்ரவுண்டர் ரொம்ப நிறைய பேர் பிலீவ் பண்ணுறாரு. ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸ்களை கொஞ்சம் கம்மி பண்ணுறாரு. இதெல்லாமே எஸ் அஃப்கோர்ஸ் இருந்துச்சு, கிரிட்டிசிசம் இருந்துக்கிடுச்சு. ஆனால் எதனால் அப்படி பண்ணாங்கங்கிறது வந்து உங்களுக்கோ எனக்கோ தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு தான் அது தெரியும். ஏன் சொல்கிறேன்னா பிச்சு அண்ட் ஆப்போனண்ட் வெதர் இதெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11ஸை முடிவு பண்ணுவாங்க. எங்களை ட்ரெடிஷ்னலாம் ஒன்றும் இல்லை, இதுக்கு முந்தின சீரீஸோ இதுக்கு முந்தின காலகட்டத்திலையோ இருந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம நினச்சோன்னா இல்லைங்க, ஒரு தடவை அது மாறுறது அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல, நிறைய விமர்சனங்கள் இருந்தது. பட் நீங்கள் அந்த ஒரு ஃபீல்டில் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கும் பட்சத்தில் உங்களை சில பல மாற்றங்கள் நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும். ஒரு ஃபேனாக இருக்கும்போது ஜென்ரலாக நீங்கள் அந்த கோவங்கள், உங்கள் விமர்சனங்கள் அதெல்லாமே வந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் நீங்கள் அந்த ப்ரொஃபஷனலாக நீங்கள் இன்னும் க்ளோஸாக இருக்கும்போது, இன்னும் கிரிக்கெட்டுக்கு நீங்கள் க்ளோஸாக இருக்கும்போது உங்களுக்கு அஃப்கோர்ஸ் நீங்களும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவங்க ஒன்று பண்ணுறாங்க, பார்ப்போம் அது ஒர்க் ஆகா இல்லைன்னு பார்ப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. டேரெக்டாக தப்புன்னு சொல்லக்கூடாது. அவங்க ஒரு பிளான் ஒன்று பண்ணாங்க, அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் போனோம். பட் ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வாஷியை தொடர்ந்து ஆட் பண்ணதும் அண்ட் இந்த ஒரு டீம் கொண்டு போனதும் எஸ் அஃப்கோர்ஸ் சரி. இப்போ இன்கேஸ் லாஸ்ட்டில் யோசிச்சு பாருங்கள், ஜெயிச்சிருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்கள், இந்தியா அந்த சீரீஸை வின் பண்ணியிருப்பாங்க. அப்போ கம்பீர் செஞ்சது சரிதானே அப்படிங்க. இப்போவும் கம்பீர் செஞ்சது நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா இப்போ நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூங்கிற தாண்டி ஒரு கோச்சோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த டீம் கூட ட்ரெஸ்ஸிங் ரூமில் ட்ராவல் பண்ணுறவனா நான் இப்போ இருந்தேன்னா அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் பேசும்போது ஓகே, அவங்க ஒரு பிளான், நிறைய பிளான்ஸ் இருக்குங்க, அவங்க இந்த பிளானில் போனாங்க, அந்த ரிசல்ட் அவங்களுக்கு கிடச்சிச்சு. நீங்கள் சொல்கிற பிளானில் போனால் கூட என்ன ரிசல்ட் கிடைக்கும்னு எனக்கு தெரியல, தோக்க கூட செய்யலாம். பட் எனிஹோவ் கௌதம் கம்பீருக்கு டெஸ்ட்டில் கொஞ்சம் சரியாக போகலை அப்படின்னு இருக்கும்போது இங்கே இங்கிலாண்டில் சீரீஸை லெவல் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லோரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க.
அவரோட பிளான் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகி இருந்திருக்குது அப்படிங்கிறதுமே இங்கே ஒரு நல்ல விஷயம் டீம் இந்தியாவுக்கு. இன்னொரு பக்கம் இங்கிலாந்துக்கு வந்து இப்போ ஆஷஸ் போவாங்க. ஆஷஸ் போகும்பொழுது இந்த சம்மரில் தெரியல, இங்கிலாண்டோட பேட்டிங் லைனப் பெட்டராக இருக்குது. பட் பவுலிங் தான் எனக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி டிரான்சிஷன் பீரியடில் இருந்துகிட்டு இருக்காங்க. டிரான்சிஷன் பீரியடில் ஆஷஸ் வருது. எந்தளவுக்கு ஒரு மாதிரி ஸ்பைசி விக்கெட் போட்டு முடிச்சுட போகிறாங்கன்னு எனக்கு தெரில ஆஸ்திரேலியா. அப்போது பட் இங்கிலாந்து சைட்லேருந்து ஸ்டோக்ஸ் வேறு மாதிரியான பர்ஃபார்மன்ஸ். ப்ரூக் எப்பப்பெல்லாம் கொலாப்ஸ் இருக்குதோ அப்பப்பெல்லாம் வந்து ப்ரூக் வந்து அடித்து கொடுத்து ஜெயிக்க வைக்கிறதுனால பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு கொடுத்தாங்க. அண்ட் ப்ரூட்டுக்கிட்ட அவுட்ஸ்டாண்டிங் 100s வந்துச்சு. ஓவல் தோல்வியில் அவரோட 100 ஒன்று பார்க்க முடிஞ்சது. அண்ட் இதில் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் டெஸ்ட் ரன் ஸ்கோரர் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் ரிக்கி பாண்டிங் அமைஞ்சிருது 100ல் ஒரு 39 40 100 அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம். பட் ஆனால் இன்னும் ஜேமி ஸ்மித், ஜாக் ராலி அவங்ககிட்டேருந்து ஒரு இம்ப்ரெசிவான பர்ஃபார்மன்ஸும் கன்சிஸ்டண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸும் வரலை. பேட்டிங் ஆர்டர் ப்ளஸ் ஓலிப்பப்பும் பெருசாக இம்ப்ரெசிவான பர்ஃபார்மன்ஸ் சீரிஸ் ஃபுல்லாக கொடுக்கல அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இங்கிலாந்து இந்தியாவை தாண்டிலும் பின்னாடி இருக்கிறாங்க. ஆனால் தப்பிக்கிறது எப்படியோ ஒரு வகையில் யாரோ ஒரு ப்ரூக் ஒரு பக்கம் அடிக்கிறது, டக்கெட் ஒரு பக்கம் அடிக்கிறது, ரூட் ஒரு பக்கம் அடிக்கிறது, ஸ்டோக்ஸ் ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது தப்பிச்சிடுறாங்க. பட் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் 2-2 வந்ததுக்கான காரணம் இத்தனைக்கும் இந்தியா எவ்வளோ தப்பு பண்ணாங்க. தேஸ்வால் கேட்சை விடுவார், இந்தியன் பேட்டர்ஸ் பொறுப்பு இல்லாமல் ஆடுவாங்க, கொலாப்ஸ் ஆவாங்க, கடைசி ஆகாஷ் தீப் கேட்சை விடுவார், சிராஜ் 6 லைனில் போய் நிற்பார். நடந்துச்சு எவ்வளோ நினச்சானா அவங்களால பாருங்கள் இந்த சீரிஸ் அவங்களால 2-2 தான் முடிக்க முடிஞ்சிச்சு. வேறு ஒரு நல்ல டீமாக இருந்தாங்கன்னா, அஃப்கோர்ஸ் வேறு ஒரு நல்ல டீமாக இருந்தாங்கன்னா இந்த சீரிஸை 4-1 கூட முடிச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. நான் கூட நினச்சேன் அந்த 2018 அண்டர் கோலி கேப்டன்ஸில் ஒரு டெஸ்ட் சீரிஸ் இந்தியா ஆட போவாங்க. அந்த சீரிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டெஸ்ட் சீரிஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டெஸ்ட் சீரிஸ். ஏன்னா 2021 பிஜிடி அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கலாம். எனக்கு அதை விட எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி ஸ்பைசி பிச்சு, கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கும். ப்ளஸ் இந்தியா கிட்ட நல்ல ஒரு பவுலிங் அட்டாக் இருக்கும், பேட்டிங் அட்டாக் இருக்காது. கோலி மட்டும் அடிச்சிருப்பாரு. பட் அது மாதிரி ஒரு மாதிரி ரிசல்ட் ஒரு 4-1 வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா 2 டீமும் நல்லா ஃபைட் பண்ணுறாங்க, நல்லா விளையாடுறாங்க. அப்படிங்கும்போது இந்த சீரிஸோட ரிசல்ட் வந்து ஒரு டீமுக்கு ஃபேவராக போயிடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நான் யோசித்தேன். தவறி நடந்துச்சு. ஆனால் இந்தியா அப்போ கொஞ்சம் லைட்டாக பேட்டிங்கில் வீக்காக இருந்தாங்கன்னு எப்படி சொல்கிறது, ரஹானே புஜாரெலாம் இருந்தாங்க. பட் ஆனால் இனிஷியலாக இந்தியாவுக்கு இந்த ஓப்பனர்ஸ்லாம் கொஞ்சம் கிடைக்காம போக, கீழேயும் பேட்டர் சரியாக கிடைக்காம போங்க, தடுமாறாங்க. கோலி மட்டும் தான் இருந்தார். பட் ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே இந்தியா 3-2 இல்லை 2-1 கூட டிசர்வ். பட் ஆனால் இந்தியா பண்ண தவறுகள், சான்சஸ் விட்டது எல்லாத்துக்கும் சேர்த்து 2-2 தகுதி அப்படின்னு நான் பார்க்குறேன். பட் இதுக்கு மேலே நான் என்ன பேசுகிறது சொல்லுங்கள். பட் இதுக்கு மேலே நான் என்னத்தை உங்ககிட்ட பேசுகிறது சொல்லுங்கள். மேபி இந்த சீரிஸோட இது கடைசி வீடியோவாக இருக்கலாம். அடுத்து ஏஷியா கப் வருது, ஒரு பெரிய கேப் இருக்குது. பட் ஆனால் டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ வரும். 2 நாளைக்கு ஒன்ஸ் இல்லாமல் டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ வரும். ஏதாவது ஒரு கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஷார்ட்ஸாவோ வீடியோவோ வரும். பாருங்கள், மறக்காமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு இங்கிலாந்து சைட்லேருந்து நான் பென் ஸ்டோக்ஸ் தான் கொடுப்பேன். 2 பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காருங்கிறத நான் அவருக்கு கொடுப்பேன். ஏன்னா 1 டக்கெட் வின் பண்ணார், அடுத்தது இந்தியாவிலேருந்து கில்லு வின் பண்ணார், 3வது 4வது டெஸ்ட் மேட்ச் மேன்செஸ்டர் அப்புறம் லார்ட்ஸில் ஸ்டோக்ஸ் வின் பண்ணார். இப்போ சிராஜ் அங்கே வின் பண்ணியிருக்காரு 5 அப்படிங்கும்போது 2 அவர் தான் வின் பண்ணியிருக்காரு. ப்ரூக்கை விட ஸ்டோக்ஸுக்கு கொடுக்குறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். நான் அவர் தான் டிசர்வ் நான் நினைப்பேன். இந்தியன் டீம் சைட்லேருந்து பிளேயர் ஆஃப் த சீரிஸ்க்கு அவார்டுக்கு வந்து ஜடேஜா கொஞ்சம் விக்கெட் எடுத்திருந்தானா கூட கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கலாம். விக்கெட் எடுக்கல. பட் கில்லுக்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரானரி ரன்ஸ் ஒன்று வந்துச்சு. இன்னொரு பக்கம் கேப்டன்சி ஒரு பக்கம் பண்ணியிருக்காரு. பட் சிராஜ் இங்கே லீடிங் விக்கெட் டேக்கர், அதிக பவுலிங், அதிக பால்ஸ் போட்டிருக்காரு. ஷேர் பண்ணியிருக்கலாமா? எஸ், ஷேர் பண்ணியிருக்கலாம். பட் சிராஜுக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னு சொல்லுங்களேன். ஏன்னா இந்த கண்டிஷன்ஸில் அவ்வளோ பவுலிங் போகிறது ஈஸி கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் 700 ரன்லாம் அதெல்லாம் அன்பிலீவபிள். 100, 150, 100 கண்டிப்பாக கில்லுக்கு தான். ஓகேங்களா? பட் இங்கிலாந்து சைட்லேருந்து நான் மாற்றுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த சீரீஸ் வந்து அது என்னமோ தெரியல, இந்த சீரீஸ் இந்த விமர்சனங்கள்ங்கிறத தாண்டி சந்தேகப்படுவாங்கள்ல, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பதிலடியாகும். ஏன்னா முகமது சிராஜ் சந்தேகப்பட்டாங்க. பஞ்ச் ஒன்று விட்டு இந்த சீரீஸில் 1113 பந்துகள், மொத்தம் 47 ஸ்பெல்ஸ் போட்டிருக்காரு. 23ங்கிற லீடிங் விக்கெட் டேக்கர் அப்படிங்கிற டேகோட கெனிக் நோவலோட பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வின் பண்ணவர் மட்டுமல்லாமல் இந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பஞ்ச் ஒன்று விட்டுருக்காரு. சுப்மன் கில் தேராது அப்படின்னு நினைக்கும் போது பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு நம்புங்க. இதுதான் அவரோட கேப்டனாக ஆல்மோஸ்ட் ஒரு முழு டெஸ்ட் சீரீஸுக்கும் இங்கிலாந்துக்கு வந்து ஆற ஃபர்ஸ்ட் சீரீஸ். ஆனால் 754 ரன்னு டான் பிராட்மனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டோட 2வது இடத்தோட வின் பண்ணியிருக்கிறார் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டை. இன்னொரு பக்கம் கௌதம் கம்பீர் அவரோட பிளேயிங் 11 அண்ட் அவரோட டாக்டிக்கல், தென் ஒட்டுமொத்தமாக பவுலிங் கோச், ஸோ மேபி முருகன் இவங்களையும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனால் பவுலர் வின் பண்ணி கொடுத்தாங்க. கௌதம் கம்பீரோட டாக்டிக்கலும் இங்கே நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆகாமல் போனாலும் ஸோ இப்போது பாருங்கள் வின் பண்ணி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியன் டீமில் பும்ராவை தாண்டி பவுலர்ஸ் இருக்காங்கன்னு அவங்களும் இந்தியாவில் நிரூபிக்க வேண்டிய ஒரு தருணம். பும்ரா இருந்தால் தான் வின்னு, பும்ரா இருந்தால் தான் டீம் இந்தியா அப்படின்னு இல்லாமல் பும்ரா இல்லாமல் பர்மிங்ஹாமில்
ஃபார்ட்ரஸை ப்ரீச் பண்ணியிருக்காங்க. ஓவரில் பும்ரா இல்லாமல் டெஸ்ட் மேட்சை வின் பண்ணி சீரீஸை லெவல் பண்ணியிருக்காங்க. 2 டெஸ்ட் மேட்ச் விக்ட்ரிலையுமே ஜஸ்பிரீத் பும்ரா இல்லை அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா ஓகே பும்ராவை டிபெண்ட் பண்ணி இல்லை, இந்தியாவில் வேறு நல்ல நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு வின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்குறாங்க. எஸ்பெஷலி முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா சும்மா சொல்லாத வேறு மாதிரி போட்டார். அப்புறம் இந்த டெஸ்ட் சீரீஸில் உங்களோட ஃபேவரட் மூமெண்ட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுதாங்க டெஸ்ட் கிரிக்கெட், இதாங்க டெஸ்ட் கிரிக்கெட். வாழ்க வளமுடன் டெஸ்ட் கிரிக்கெட். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நான் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பார்க்காம அடுத்த வீடியோக்குள்ள